இதெல்லாம் ஒரு ப்ராடக்ட். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. காய்ஸ், அந்த வீடியோவில் காட்டின அதே டேப்பை நம்மளும் வாங்கிட்டோம். இந்த டேப் தான் அது. ஓகே, உள்ளே வேறு எதுவும் இருக்கா? ஒன்றும் இல்லை. பாக்ஸ் நமக்கு தேவையில்லை, தூக்கி தூர போடு. இதான் அந்த டேப்பு. இதை வச்சு செக் பண்ண போகிறோம். குடத்தில் வந்து ஒரு ரவுண்டு ஷேப் போட்டு அதை அப்படி ஓட்டை போட்டு எடுத்துக்கிறேன். அப்படி தான் நம்ம வந்து டேப் போட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணியை நினச்சிட்டு ஒட்டுதா இல்லையா செக் பண்ணுவோமா? ஐயோ பிஞ்சு வந்துட்டேன். சரி, கரெக்டாக ஒட்டுவோம். நல்லா இருக்குமா, ஒட்டுமா? நம்பிக்கையே இல்லை, பட் ட்ரை பண்ணுவோம். வேறு ஒட்டிட்டில், ஆனால் லைட்டாக ஒழுகுது. லைட்டாக ஒழுகுதா? சரி, ஓகே, நம்ம சரியாக ஒட்டல போல். இன்னும் கொஞ்சம் நல்லா கையை வச்சு தேய்ச்சி விடுவோம். கிருட்டுன்னு தேய்ச்சேன். ஆனால் என்ன, நல்லா தேய்ச்சி விட்டேன். இங்கே பேர் 2 இடத்துல ஒழுவ ஆரம்பிச்சிட்டு. என்னெல்லாம் ப்ராடக்ட் இது? சரி, ஓகே. எல்லாருமே தண்ணியிலே இருக்கும்போது அப்படியே ஒட்ட மாட்டாங்க, அப்படி தானே? வெளியே எடுத்து தொடச்சிட்டு தான் ஒட்டுவாங்க. அதேமாதிரி நானும் வெளியே எடுத்துகிட்டு குடத்தை ஃபுல்லாக தொடச்சிட்டேன். இப்போ ஒட்டிட்டு அப்புறம் தண்ணி பிடிச்சி பார்ப்போம், சரிங்களா? இப்போ வந்து கரெக்டாக ஒட்டுறேன். போன வாட்டி அந்த ஓட்டையில் கரெக்டாக மிஸ் ஆகிட்டு போல். இந்த வாட்டி வந்து கரெக்டாக அந்த ஓட்டையில் கரெக்டாக மூடுற மாதிரி கரெக்டாக ஒட்டியிருக்கேன். நல்லா தேய்ச்சி விட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம தண்ணியை நினச்சி பார்க்க போகிறோம். இப்போவாவது ஒழுவாமல் இருக்கான்னு செக் பண்ணுவோமா? சரி, தண்ணியை நல்லியே திறந்து விட்டேன். ஒழுவுதா இல்லையா? ஒழுவுற மாதிரி இல்லை, ஒழுவுது. என்னடே இது, எப்படி பார்த்தாலும் ஒழுவுதில்லை. அங்கே பாரில் 2 இடத்துல ஒழுவுதில்லை. இன்னையில ப்ராடக்ட்டு உங்களை நம்பி தானே பண்ணேன். சரி, ஓகே. ஒரு டைம் வந்து ஒட்டினால ஒழுவுதா நம்ம தெரில. நம்ம வந்து 3 டேப் ஒட்டி பார்ப்போம். அப்படியே ஒழுவுதா இல்லையான்னு பார்ப்போம். காய்ஸ், இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபேக்கு தான், ஒன்றுத்துக்கு ஆகாது. எக்ஸ்ட்ரா 2 வேணால் ஒட்டி பார்க்குறேன். அதுக்கப்புறம் ஓகே ஆச்சுன்னா நீங்கள் வாங்குங்க, இல்லாட்டி கண்டிப்பாக வாங்காதீங்க. பாருங்களேன், அந்த லீக்கேஜ் ஆச்சு தெரியுமா? அதுக்கு மேலே ஒரு டேப்பு, அதுக்கப்புறம் கீழேயும் இன்னொரு டேப்பு, ஆக மொத்தம் 3 டேப்பு. அந்த ஓட்டையை விட டபுள் மடங்கு டேப் வச்சு நம்ம அடைச்சிருக்கோம். இதுக்கப்புறம் லீக்கேஜ் ஆகக்கூடாது. ஆகுதா? ஆகுது. இன்னையில ப்ராடக்ட்டு இங்கே பாருங்கள், ஒழுவுதா? கிட்டத்தட்ட 3 ஸ்டிக்கர் ஓட்டிட்டேன். அப்படியும் ஒழுவுதான் செய்யுது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ஃபேக். யாரும் வாங்காதீங்க, சரிங்களா? வேஸ்ட்டு ப்ராடக்ட். இதில் வேறு தண்ணியிலே போட்டு ஒட்டினா ஒட்டுமா? நான் தண்ணியெல்லாம் ஒட்டி பார்த்துட்டேன், அப்படியே ஒட்டமாக இருக்குது. நான் வாங்கினதுலேயே ஒஸ்ட்டு ப்ராடக்ட்னா அது இதுதான். வாங்கும்போது நிறைய இருக்குன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனால் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஒஸ்ட்டு. அந்த ஆடில் கூட எப்படி காமிச்சிருந்தாங்கன்னா, தண்ணி லீக்கேஜ் ஆகிட்டு போது கூட நம்ம வந்து ஒட்டினா ஒட்டிருன்னு காமிச்சிருந்தான். நம்ம அப்படி கூட ட்ரை பண்ணல. ஒட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணி பிடிச்சி அதுக்கப்புறம் லீக்கேஜ் ஆகுது. கிட்டத்தட்ட 3 டேப் போட்டேன், அப்படியுமே லீக்கேஜ் ஆகுது. ஸோ வந்து ஒஸ்ட் ப்ராடக்ட், யாருமே வாங்காதீங்க. அதான் என் கருத்து. அதே மீறி கண்டிப்பாக எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு நினச்சின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்குமா, அதுக்கு மேலே வந்து லிங்க் கொடுக்குறேன், நல்லா வாங்கிக்கோங்க.